அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம 108 எளிமையான திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு திருப்புகழாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா 240வது திருப்புகழ். இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா திருத்தணி மலைக்குண்டான திருப்புகழாக இது கருதப்படுகிறது. இந்த திருப்புகழை நம்ம படித்தோம்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நிறைவான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு நம்ம நன்றி கூறுவதாக அமைக்கப்பட்ட இந்த பாடல். இதுக்காக முருகப்பெருமானுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம இந்த திருப்புகழை நம்ம தினமும் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலனை திருத்தணி முருகன் அவர்கள் நமக்கு அருளுவார். இந்த திருத்தணி முருகனுடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குறவர் தான் திருத்தணி முருகன். அப்படிப்பட்ட திருத்தணி முருகனுக்கு உண்டான இந்த திருப்புகழ் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருப்புகழ். இதை நம்ம பார்த்திங்கன்னா பதம் பிரித்து நம்ம படித்தோமே ஆனால் ஈஸியாக நமக்கு மனப்பாடம் ஆகிடுது, ஈஸியாக நம்மளுடைய மனசில் ஒன்றுது. ஸோ இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் செய்வதை எப்படின்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க அந்த திருப்புகழை நம்ம படிப்போம். ஹரஹரி சிவனரி அயனிவர் பரவிமுன் அருமுக சரவண பவனென்று அனுதினம் மொழிதர அசுரர்கள் கெட அயில் அனலென எழவிடு மதிவீரா பரிபுர கமலமது அடியினை அடியவர் உளமதிர் உற அருள் முருகேசா பகவதி வரைமகள் உமைதர வருகுக பரமன திருசெவி கலிக்கூற உரை செய்யும் ஒருமொழி பிரணவ முடிவதை உரைதரு குருபர உயர்வாய உலகம் அகில உயிர்கள் இமையவர்களும் ஒருவர முனிவோரும் பரவிமுன் அனுதினம் மணமகிழ் உரமணி பனித்திகழ் தணிகையில் உறைவோனே பகர்திரு குரமகள் தருபவை வனிதையும் இருப்புடை உறவு பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழ் முடிஞ்சிருக்கு. ரொம்பவே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு திருப்புகழாக தான் இருக்குது. இதை பதம் பிரித்து நம்ம படித்தோமே ஆனால் ஈஸியாக நமக்கு அதோடைய அர்த்தமும் நமக்கு ஈஸியாக விளங்கிடும். அதை வச்சு நம்ம இந்த முழு பாடலையும் நம்ம பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். திருத்தணிகைக்குண்டான திருப்புகழ் இது. ஸோ இதுவே கொஞ்சம் நான் சந்தம்லாம் போட்டு பாடினா ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அந்த வகையில் நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைன்றதால நான் இது ஒரு ஸ்லோகமாகவே பாடியிருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்லோகமாகவே நீங்கள் படித்தாலும் நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும் இது. ஸோ அதனால் இந்த திருப்புகழை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்வோம், முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம். நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க, ரொம்ப விரும்பி இது பண்ணுறாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நான் சிறப்பாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு இருக்கிறேன். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நேற்றைய தினம் தைப்பூசம். அதனால் முருகப்பெருமான் கிட்ட ஒரே ஒரு வேளை மட்டும் உபவாசம் இருந்து நான் என்னுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டே நான் முருகப்பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சேன். அந்த கோரிக்கைக்கு நல்ல ஒரு பதில் எனக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி. அது முழுசாக இன்னும் கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த பாராயணம் செய்யணும். தொடர்ந்து இந்த திருப்புகழ் எல்லாமே நம்ம படிக்கணும். எல்லா திருப்புகழுமே நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய திருப்புகழாக தான் எல்லா திருப்புகழுமே இருக்குது. ஸோ நம்ம படிக்க படிக்க நமக்கு ரொம்ப பலனை கொடுக்கறது. குறைந்தபட்சம் நம்ம ஒரு 10 திருப்புகழையாவது நம்ம மனப்பாடமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பானது ஒரு பலனை முருகப்பெருமான் அவர்கள் நமக்கு அருளுவார். தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.